கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆஹ், மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிற தருணம் இது. காரணம், ஆஹ், கடந்த மே மாதம் 1ஆம் தேதி திருச்சி பட்டணத்தில் கடைசிய காலம் என்கிற அந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரை மிக சிறப்பாக ஆவியானவர் நடத்தி கொடுத்தார். அந்த கூட்டத்தை செய்ய வேண்டும், கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை கர்த்தர் ஆரம்பித்த பொழுது எந்த உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகம் அந்த இடத்தை பதிவு செய்ததிலிருந்து ஆத்துமாக்களை கூட்டத்திற்கு அழைக்கும் அந்த நிகழ்விலிருந்து ஒவ்வொரு காரியத்தையுமே கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார். அதற்கு பிறகு அநேகர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஞானஸ்நானம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இதுதான் சத்தியம், இதை விட்டு நாங்கள் எப்படி விலகுவது, எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அநேக சகோதரர் சகோதரிகள் கூட்டம் முடிந்த பிறகு இந்த நாள் வரை கூட அழைப்பிலே பேசுகிறார்கள். எதற்காக? சற்று யோசித்து பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடியால் வந்த சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு செல்வதாக நினைத்து அவர்கள் வரவில்லை. நான் பாவி என்ற உணர்வோடும் என் பாவத்திற்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு நாமத்தில் வெளிப்பட்ட அந்த மகா தேவன்கிட்ட நான் சேர வேண்டும், அவரோடு நித்திய நித்தியமாய் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்தவர்கள். ஆக பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு நம்மை முழுமையாக விட்டு கொடுத்து அதன்படி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறபடியால் தான் இந்த நேரத்திலும் கூட இரவு 8 மணிக்கு தேவனுடைய வார்த்தையை ஆவலோடு முழு இருதயத்தோடு கேட்க வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். வழக்கமான ஒரு வசனம், மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். ஆக வேதம் சொல்லிக் கொடுப்பது இதுதான் சத்தியம். இதை மீறி வேறு எங்கு நாம் செல்ல முடியும்? நாம் எங்கு ஓடி ஒளிந்தாலும் எபிரேயர் 4:13 சொல்லிக் கொடுக்கிறது, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எங்கும் ஓடி ஒளிந்து விட முடியாது. ஏனென்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், யாரோ ஒரு ஸ்தாபனத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுப்பது போல நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே வசனத்தை வசனமாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து இருப்போம். இந்த நாளிலும் நாம் கடந்த வாரத்தில் பார்த்த செய்தியின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோம்? உலகத்தை விட்டு பிரிந்து வருவதை குறித்து பார்த்தோம். அநேக காரியங்களை வேத வசனத்தில் கொண்டு பார்த்த பொழுது நாம் உலகத்தை விட்டு பிரியும் பொழுதுதான், உலக அசுத்தங்களுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுதுதான், அதிலிருந்து முழுமையாக 100% வெளியேறும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்துல, நீங்கள் என் பிள்ளைகள், நான் உங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் உலக அசுத்தங்களுக்கு பிரிந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காரணம், அவர் பரிசுத்தர் என்று லேவியர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எந்த வசனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த கர்த்தர், யார் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார் என்று வாக்கொடுத்தாரோ அந்த கர்த்தர் பரிசுத்தர் என்றார். பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வாசிப்பீர்களேயானால், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பரிசுத்தம் எப்பொழுது கிடைக்கும்? உலகத்தை விட்டு பிரியும் பொழுதுதான் கிடைக்கும். தொடர்ந்து
நாம் வாசிக்கலாம், சீர்கட்ட உலக தலைமுறையிலிருந்தும் பரிசுத்தமில்லாத காரியத்திலிருந்தும் நாம் பிரிய வேண்டும் என்று கடந்த முறை வாசித்து முடித்திருப்போம். அதில் 2 வசனங்களை பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்கு செல்லலாம். வாசிக்கலாம், யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்தை சகோதரிகள் அழுத்தம் திருத்தமாக வாசித்தார்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, யார் இவர்கள்? கர்த்தரை அறிந்த பிள்ளைகள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன், வார்த்தையை கவனிக்க வேண்டும். உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தான் தேவனுக்கு பகைஞன். இன்று உலகத்தை விரும்புகிற அநேகர் உண்டு. ஆனால் முதல் வார்த்தை சொல்கிறது, விபச்சாரனே, விபச்சாரியே. இன்று தேவன் ஒருவர் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் இந்த தேவனை விட்டுவிட்டு 2 தேவன், 3 தேவன், 30 முக்கோடி என்ற வகையராக்களை பேசிக்கொண்டு வருகிற கூட்டத்தோடு உங்களுக்கும் எனக்கும் வேலை இல்லை என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 நீங்கள் 17 வரை வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன உறவு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் ஆக வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, விபச்சாரரே என்றால் சிலை வணக்கத்தை வணங்குகிறவர்களே. சிலைக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தார். யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளை சொல்லும் பொழுது, எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஒரு ஓவியத்தையோ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அதை நமஸ்கரிக்கவோ அதை வழிபடவோ அதற்கு ஊழியம் செய்யவோ கூடாது என்று சொல்கிறார். வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, உருவாக்க வேண்டாம். உனக்கு ஞாபகார்த்தமாக ஒரு நினைவாக உருவாக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவன் எப்படி இருப்பார் என்று அவர்களுக்கு தெரியாத பொழுதினால்தான் தங்களுக்கு தெரிந்த ஒன்றை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். எப்படி? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆடு, மாடு, கோழி, குஞ்சுகள் தான். ஏனென்றால் இவர்கள் எங்கு அடிமைகளாக இருந்தார்கள்? எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் பார்த்ததெல்லாம் இது போன்ற உருவங்களைத்தான் அவர்கள் பார்த்து பழகியிருக்கிறார்கள். அதனால்தான் தங்களிடத்துல பேசின அந்த மகத்துவம் உள்ள தேவனை பார்க்க முடியாத சூழலிலே தங்களை வழிநடத்தியது இது போன்ற ஒரு மிருகம் என்று அவர்கள் சிந்தித்தபடியால் என்னவோ அவர்கள் அங்கே உருவாக்கி வைத்தது. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தனக்கு பிரியமில்லாத காரியத்தை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ தேவன் அதை கடிந்து கொள்ள பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆக தேவனுக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஓவியத்தையோ வணங்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது, அதற்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்வார்களே. ஆனால் தேவன் சொல்வார் என்றால் அதை நான் செய்வேன், எனக்கு ஞாபகார்த்தமாக அதை செய்து கொள் என்றால் யாரை இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள்? உங்களை உண்டாக்கிய கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார்கள். ஒரு விஷயம், இந்த செய்தி இப்படியே அடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கு ஒரு 8 நபர்கள் இருப்பார்கள். வாசிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு 8 நபர்கள் 2வது மரணத்திலே பங்கடைய போகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த 8 நபர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஒன்று, பயப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். எதை குறித்து? எப்பொழுதும் பயப்படக்கூடியவர்கள். தேவனை குறித்த பயம் இருக்குமேயானால் அது வேறு. ஆனால் உலகத்தை குறித்த பயம். அடுத்தது, அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். இப்படி நீங்கள் வரிசையாக வகைப்படுத்தி கொண்டே வரும் பொழுது அதிலே ஒரு பகுதி இருக்கிறது. என்னவாம்? விபச்சாரக்காரன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கடைசியாக கவனிங்கள், பொய்யர் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது.
கர்த்தர் எனக்கு ஒப்பாக ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இல்லை இல்லை ஆண்டவரே, உமக்கு ஒப்பாக நான் ஒன்றை வணங்குவேன், இயேசு இப்படித்தான் இருந்தார் என்றெல்லாம் சொல்லிட்டு, மரியாள் இப்படித்தான் இருந்தார், பேதுரு இப்படித்தான் இருந்தார், நாங்கள் பேதுரு வழிவந்த சபைகள், எப்படி இவர்தான் எங்களுடைய சபையின் மூத்த போதகர், நிறுவனர், அவருக்கு சிலை வைப்பதில் என்ன தவறு என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு மனுஷனுக்கெல்லாம் சிலை வைத்துக் கொண்டு வணங்குகிற கூட்டமாக இருக்கிறார்கள். இந்த கடைசி விஷயத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 கடைசி, அங்கு பொய்யர் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பொய் என்றால் இல்லை என்று அர்த்தம். ஆக பொய் என்கிற விஷயத்திற்கு இன்னொரு பகுதி இருக்கிறது, பெரும்பகுதி. அந்த பொய் என்றால் பிசாசு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த பொய்யர் எதை சொல்லுகிறார்கள்? நன்றாக யோசிங்கள். பழைய உடன்படிக்கையிலே தேவனுக்கு ஒப்பாக ஒரு சிலையை உருவாக்கி பொய்யை வணங்க வைத்தார்கள். அது இன்றும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு, உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையிலே சிலை வணக்கம் இருக்கிறது. சரி, அடுத்து ஒரு பொய்யர் யாராக இருப்பார்கள்? புதிய உடன்படிக்கையிலே தசோபாகம் இல்லை, காணிக்கை இல்லை, மனித வணக்கம் இல்லை என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவனுக்கு ஒருவன் அடிமையாகாதிருங்கள். முதல் பகுதியை பார்ப்போம். புதிய உடன்படிக்கையிலே தசோபாகம் இல்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் தான், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் தான், அந்த லேவிய கூட்டம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அதை இன்றும் நான் அதை கடைபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை இன்று புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்ட மனிதர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஆக இது பொய் என்கிற பதத்திலே வருகிறது. காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இன்று நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பாரம்பரிய சிலை வணக்கத்திலிருந்து வெளியே வந்து இன்று 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சபையின் போதகரை தங்களுக்கு சிலையாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அந்த போதகர் சொல்வதுதான் வேத வாக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். யோசித்து பாருங்கள், இது எந்த வகையிலே சரியாக இருக்கும்? ஆக இப்படி தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக அவர் தேவன் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் என்று ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுக்க சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பொய்யர்கள் பாருங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பொய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்கிறவர்கள் எதுவாக இருப்பார்கள்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் கலந்த கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்கிறது. ஆக இதுவெல்லாம் உலக சிநேகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரண காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் புத்தகம் 4:24 சொல்லிக் கொடுக்கிறது. இல்லை, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு 17 சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியாக இருக்கக்கூடிய அந்த தேவன் என்னவாக இருக்கிறார் என்று இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. அதே யோவான் 4:24 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆக அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். ஆமென். இது யார் பேசுகிறார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் இந்த நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளப்படவில்லை. அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர் இயேசு என்கிற அந்த நாமத்தில் வந்தவர். ஆக அந்த தேவன் ஒரு புறஜாதி மனுஷியாகிய அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே, சமாரிய பெண்ணிடத்திலே பேசுகிறார். அவருக்கு அந்த மனுஷிக்குத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். கிறிஸ்து வருவார் என்று அந்த பெண் சொல்லும் பட்சத்திலே நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாங்கள் இந்த மலையிலே தொழுதுகிறோம், நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று அந்த பெண் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே என்று வந்திருக்கிறது என்று பதிவு செய்கிறார். இப்பொழுது நான் தான், நீ சொல்லுற கிறிஸ்து நான் தான், இதோ நீங்கள் தொழுது கொள்ளக்கூடியது என்னை தான் என்று பிரஜாதி மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மற்றொன்று, அந்த பெண் ஊரிலே சென்று அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பார்த்து கேட்டு அவர்கள் சொல்லுகிற விஷயம், நாங்களே பார்த்து கேட்டோம் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இவர்தான் உலக ரட்சகர் என்கிற வார்த்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக பிரஜாதி மக்களுக்கு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிற கர்த்தர் விஷயத்துக்கு வருகிறேன்.
தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தைக்கு தமிழிலேயே வழிபாடு செய்தல் என்று அர்த்தம். நான் யாரை வழிபாடு செய்கிறேன், யாரை நான் துதித்து பாடுகிறேன், ஆராதிக்கிறேன் என்றால் ஆவியாக இருக்கக்கூடிய கர்த்தரை தான் நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது ஆவியாக இருக்கிறார் கர்த்தர், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படி யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஆவியோடு தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும், வழிபட வேண்டும். ஆனால் அதற்கு கட்டடத்தை கட்டி வைப்பீர்களே ஆனால், அங்கே சிலை வைப்பீர்களே ஆனால் இந்த வசனம் பொய்யாக சென்று விடும் அல்லவா? நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். வேத வசனம் சொல்லிக் கொடுக்கிறது கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். யாத்ராக புத்தகத்திலே சொல்லிக் கொடுத்தார் என்னவாம், எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ ஓவியத்தையோ உருவாக்க வேண்டாம், உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் உனக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாம், அதை வழிபடவோ அதற்கு நமஸ்காரம் செய்யவோ அதற்கு பணிவிடை புரியவோ கூடாது என்று யாத்திராகம் சொன்னார். இப்பொழுது யோவான் நற்செய்தி மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரே சொல்லுகிறார், உன் கர்த்தர், நீர் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவரை நீர் உன் ஆவியோடு தான் தொழுது கொள்ள வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் நீங்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னதின் அடுத்த நிலை என்னவாக இருக்கிறதாம்? வாசியுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். கவனியுங்கள், ஆவியாக இருக்கக்கூடிய தேவன் ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஒரு சிலைக்குள் இருப்பாரானால் நீங்கள் எருசலேமுக்கு 3 முறை செல்ல வேண்டியிருக்கும். ஒரு சிலைக்குள் இருப்பாரானால் அது ஒரு இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்திற்கு தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆவியாக இருக்கிறேன், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற தேவன் தான் மத்தேயு சுவிசேஷம் மூலமாக சொல்லுகிறார், ஐயா 2 அல்லது 3 பேர் எங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக ஆவியின் வல்லமையிலே கர்த்தர் அங்கு எங்கு வேண்டுமானால் இருப்பார். ஏனென்றால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, எங்கு என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை உச்சரித்து விசுவாசித்து முட்டிகளை மடக்கி அமர்கிறார்களோ கர்த்தர் அங்கே இருக்கிறேன் என்று அவர் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். பிறகு எப்படி சிலை வணக்கமோ இல்லை ஒரு கட்டடத்திலே கர்த்தர் இருப்பார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்? அதற்கு பெயர்தான் யாக்கோப்பு கோபத்தோடு முறுமுறுத்து சொல்லுகிறான், விபச்சாரக்காரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா என்று அவர் கேட்கிறார். நியாயமான கேள்விதானே? ஏனென்றால் அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு செய்தேன். உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் உங்களுடைய இச்சை என்னவென்று பாருங்கள். ஏனென்றால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏதோ ஒரு நாளில் நடந்த காரியம் அல்ல அந்த பழம் தின்ற காரியம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஏதோ நாம் படிக்கும் பொழுது உடனடியாக நடந்த ஒரு காரணமாகவே அது உங்களுக்கு தோன்றுமையானால் இல்லை. அதை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டு சென்ற பிறகு தினந்தோறும் அதை பார்க்கும் பொழுதுதான் என்னவாகிறது? இச்சை ஏற்படுகிறது. பார்த்தவுடன் வருவது என்பது வேறு. பார்க்க பார்க்க ஒரு காரியத்தை ஏன் கர்த்தர் சொன்னார், ஏன் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்றெல்லாம் அங்கே உள்ளம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாமே அந்த பகுதியும். ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. வேண்டாம் என்று சொல்லும் பொழுது வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இருதயம் உருவாகுமையானால் பிரச்சனை. காரணம், அடுத்த வார்த்தை கவனிங்கள். புசிப்புக்கு இன்பமாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பார்க்க பார்க்க அது என்ன சொல்லுகிறது? இச்சையை தூண்டுகிறது.
இங்க வார்த்தை இப்படித்தான் மாற்றி இருந்திருக்க வேண்டும். அது பார்வைக்கு வேறு விதமாக இருந்திருக்கும், நல்லதாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் புசிப்புக்கு இன்பமாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் புசித்தால்தான் அதன் சுவையை தெரிந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு உணவு சுரைப்பீர்கள் என்றால் அதை புசித்து பார்த்த பொழுது அதன் இன்பம் எப்படி என்பதை அசை போடுவீர்கள். ஆனால் இங்கு என்னவாக இருக்கிறது, இந்த சகோதரி அதை பார்க்க பார்க்க அவள் கண்களுக்கு இன்பம். அடுத்த வார்த்தை கவனிங்கள், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாக கனியாக இருக்கிறது. ஆக பார்வைக்கு என்னவாக இருக்கிறது, அது இன்பம் தருகிறது. இன்னொன்று, அது இச்சிக்க கூடியதாக இருக்கிறது, இச்சையை தூண்டுகிற விஷயமாக இருக்கிறது. இன்று அப்படித்தானே? ஏதோ இவர்கள் வீட்டிலே கூடுகிறார்கள், 4-5 பேர் கூடுகிறார்கள், 2-3 குடும்பங்கள் இருக்கிறது. இது என்ன சபை? அங்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள், அல்லேலூயா என்று பாடுகிறார்கள், ஆர்ப்பரித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுக்கு ஆராதனை செய்து பாடுகிறார்கள். அதுவல்லவோ கூட்டம், அதுவல்லவோ சபை என்று சொல்வார்கள். கர்த்தர் அதை சொல்லவே இல்லை. 2 அல்லது 3 நபர்கள் எங்கு என் நாமத்தினாலே விசுவாசித்து கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். விஷயம் அவ்வளவுதான். ஆக மீண்டுமாக நாம் செய்திக்குள்ளே வருவோம். யாக்கோப்பு அதைத்தான் பதிவு செய்கிறான். ஆக அவன் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான் என்றால் அவன் தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு பகுதியும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுக்கு நாம் பகைஞராக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் கூட அநேக சில நேரங்களில் எப்படி இருக்கலாம். நாமும் சில நேரத்தில் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம் என்ற பெயர்களை தடுமாறி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. சில நேரங்களிலே உலகத்துக்கு சிநேகிதனாக விரும்பக்கூடிய சூழல் வந்துவிடும், அதிலும் நீங்கள் சென்றுவிடக் கூடாது என்றுதான் கர்த்தர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து சில வசனங்களை பார்க்க 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஆமென். எப்படி சொல்லுகிறான்? கண்ணீரோடு சொல்லுகிறான். நீங்கள் 18க்கு மேற்பட்ட 2 வசனங்களை வாசித்து முடித்து பிறகு வருவீர்களானால் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். இது 16வது வசனம். 17 சொல்லுகிறது, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடியே நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்பொழுது 18 சொல்லுகிறான், காரணம் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எப்படி? சிலை வணக்கம் செய்கிறார்கள், தசமபாகம் காணிக்கை வாங்கி கொண்டு கர்த்தர் ஒருவர் இல்லை அவர் 3 பேர் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் யெகோவா தேவன் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பேர் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு ஆவியே கிடையாது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அநேக ஸ்தாபனங்களை ஏற்படுத்திக் கொண்டு மனிதர்களை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனமோ, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனமோ, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனமோ என்ன பதிவு செய்கிறது? நீங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், இரத்தம் என்ற கிரயத்தை இயேசுதான் உங்களுக்காக சிந்தினார், எந்த மனிதனும் அல்ல என்று பதிவு செய்கிறது. ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எது? தேவன் ஒருவர் என்று ஆணித்தரமாக வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தும், இல்லை கர்த்தாவே 3 நபர்களாக நீர் இருக்கிறீர் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அது வேறு விதமான மார்க்கம். அதனால்தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லிக் கொடுத்தார், துன்மார்க்கனை நான் சங்கரிப்பேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன மார்க்கம்? நீங்களும் நானும் இருப்பது சத்திய மார்க்கம். நீங்களும் நானும் வழிநடந்து போவது சம்பூர்ணம். நீங்கள் நானும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது தேவனுடைய மார்க்கம். ஆக இந்த மார்க்கத்தை விட்டு போறவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் யாருக்கு பகைஞராக இருக்கிறார்களாம்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இதை எழுதுகிறது பிலிப்பியா பட்டணத்துக்கு அவன் எழுதுகிறான். எதை மனதில் வைத்துக் கொண்டு எழுதுகிறான்? வாசித்து பாருங்கள். அவன் கண்டிப்பாக இதைத்தான் நினைத்திருக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதும்போது 1 அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது
வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். ஆமேன். வாசிக்கும் பொழுது மிக சாதாரணமாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் ஒரு குடும்பத்திற்கோ, ஒரு தனிநபருக்கோ, ஒரு குடும்பத்திற்கோ, இல்லை 2-3 குடும்பங்களுக்கோ, ஒரு ஊருக்கோ, ஒரு கூட்டத்திற்கோ தொடர்ச்சியாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லி வெயில், மழை, புயல் என்று உலக காரியங்கள் எல்லாம் பார்க்காமல் பசி பட்டினியோடு உங்களுடைய தூர பயணமாக இருந்து அவைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அவர்களை நடத்தின பிறகு அவர்கள் மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கே செல்லுவார்கள் என்றால் அது வேறு விதம். ஆனால் ஒரு வேறு விதமான புதிய உபதேசம் உள்ளே வந்து, இல்லை, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், இயேசு தேவன் இல்லை, பழைய ஏற்பாட்டு தேவன் தான் உங்களுக்கு சரி, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் தவறு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தசமபாகம் காணிக்கை கொடுக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவம் அங்கே ஏற்படுமையானால் உங்கள் உள்ளம் எண்ணமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். அதைத்தான் இங்கே அவன் பயன்படுத்துகிறான். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். எது சுவிசேஷம்? எது நற்செய்தி? சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை நற்செய்தி. எது நற்செய்தி என்பதை முதலில் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். வாசிங்கள். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமேன். எது நற்செய்தி? எது சுவிசேஷம்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஐயா, எது நற்செய்தி? இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தி. நன்றாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். நீங்கள் பிறந்தீர்களே, மாம்சத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் ஆவியிலே பிறந்தீர்களே, மீண்டுமாக உலக வழக்கத்தின்படி பயணிப்பது எப்படி? அவன் ஆதங்கப்படுகிறான். அதனால்தான் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது வேதனை அடைகிறான். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த நற்செய்தி, இயேசு என்ற நற்செய்தி அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு ஒரு நற்செய்தி உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் என்னவாக இருக்கிறான்? சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். இதே பகுதி மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்துகிறது. யோவான் எழுதுகிறான். வாசிங்கள். 2 யோவான் புத்தகம் அதே 9ஆம் அதிகாரத்து 9ஆம் வசனத்தை வாசிங்கள், பார்க்கலாம். 9-10 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். 11. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் யாரை சொல்லிக் கொடுக்கிறான்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்தார். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஐயா, இந்த உபதேசத்தை உங்களுக்கு கொண்டு வராமல் இருந்தால் கவனியுங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீர்கள் என்று யோவான் சொல்லுகிறான். முன்னதாகவே பவுல் இதை கண்டித்து விட்டான். அப்படி ஒன்றை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? மீண்டுமாகவே அவன் வலியுறுத்துகிறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8 சொன்னதை 9 பதிவு செய்கிறான். எப்படி? நான் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். அவனுக்கு ஆதங்கம், அவனுக்குள்ளே வலி. ஐயா, நீங்கள் யோசித்து பாருங்கள். எருசலேமிலிருந்து கலாத்திய பட்டணம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை உங்கள் கூகுள் மேப் சொல்லிக் கொடுக்கும். இன்று இருப்பது போல காரோ, விமானமோ, கப்பல் பயணமோ வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அன்று எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். பவுல் கையில எவ்வளவு பணம் இருந்திருக்கும், எவ்வளவு நபர்கள் அவருக்கு உதவி செய்திருப்பார்கள், தெரியவில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் பிரயாணங்களிலே பசியோடு இருந்தேன், பட்டினியோடு இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், அடிபட்டேன், கல்லர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டேன் என்றெல்லாம் அவன் பேசுகிறான். உபவாசத்தோடு இருந்தேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்டு அந்த அடிபட்ட அந்த நபர்
இவ்வளவு வலி வேதனைகளுக்கு மத்தியிலும் அவன் எப்படி எழுதுகிறான்? மீண்டுமாக வலியோடு எழுதுகிறான். பிலிப்பியாவுக்கு எழுதும் பொழுது, நான் உங்களுக்கு கண்ணீரோடு சொன்னேன் அல்லவா? ஏனென்றால் அநேகர் விரோதமாக நடக்கிறார்கள். அதைத்தான் இங்கு அவன் கலாத்தியருக்கு சொல்லும் போது சொல்லுகிறான், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட நற்செய்தியை அல்லாமல், அதாவது ஏற்கனவே சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் மாறிக்கொள்கிறீர்கள். வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன், சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். எவ்வளவு வலி வேதனை பாருங்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் பேசியிருப்பானோ தெரியவில்லை. யாக்கோப்பின் முதல் நம்ம பார்த்தோம் அல்லவா, 4ஆம் அதிகாரம் 4 விபச்சாரிகளை என்று அவன் கேட்கிறான். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தவர்கள் பின்னோக்கி போய்விடக் கூடாது. நான் ஒரு ஆர்வத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவேன் என்றால் அது வேறு. ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது. நித்திய ஜீவனை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் முதலில் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் வேதத்தை ஆராயும் பட்சத்திலே நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக நடப்பதற்கு அவர் பலன்படுத்துகிறார். என்றால் இதே பிலிப்பியா பட்டணத்திற்கு 4ஆம் அதிகாரம் 13 வாசிப்பீர்கள் ஆனால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்பொழுது? முன்னதாக நான் கண்ணீரோடு நிற்கும் பொழுதுதானே. நான் வசனங்களை கேட்டுவிட்டு சென்று விடலாம், நானும் உங்களுக்கு வசனத்தை போதித்து விட்டு சென்று விடலாம். ஆனால் யார் அங்கு இருப்பார்கள்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். மன்னிக்கணும், ஒரு நிமிடம். சரி, இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 28வது வசனம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். என்ன எழுதியிருக்கிறது என்பதை கவனியுங்கள். 28 சொல்கிறது, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். இங்க வார்த்தை கவனிங்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்ரேல் மக்களை குறித்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எதை நிமித்தம் அவர்கள் பகைஞராக இருக்கிறார்கள்? சுவிசேஷத்தை நிமித்தம் தான். எது சுவிசேஷம்? எது நற்செய்தி? இயேசு. ஆக இயேசுவை சொல்லிக் கொடுப்போமானால், இயேசு சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவோமானால் சிலருக்கு கசப்பு, சிலருக்கு வேதனை, சிலருக்கு முறுமுறுப்பு. யோசித்து பாருங்கள், இயேசு என்ன சொல்லிவிட்டு சென்றார்? ஒரே ஒரு கட்டளையை நம்மால் பின்பற்ற முடிகிறதா? தடுமாறுகிறோம், தினந்தோறும் தடுமாறுகிறோம். அந்த ஒரு கட்டளையை அவர் வாயிலாலே சொல்லுகிறார். நான் அடிக்கடி உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆவது அதிகாரம் 34 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். என்ன சொல்லி கொடுத்து விட்டு சென்றார்? ஒரே கட்டளையை கொடுத்தார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டுத்தான் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். மேலே சொன்ன பகுதி பொதுவாக இருக்கலாம், ஆனால் 35 நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அதிலே உங்களுக்கும் எனக்கும், இந்த 8 மணியிலே கலந்து கொள்கிறோம் அல்லவா, இந்த வீட்டு சபையில இருக்கிறோம் அல்லவா, உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். வாசிங்கள் 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென்.
இப்பொழுது புரிகிறதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? பாருங்கள், மேலே சொன்ன பகுதி 34 சொல்லிக் கொடுப்பது போல ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உலகம். நான் அன்பாக இருந்தல் என்பதெல்லாம் தேவன் கொடுத்த விஷயம். அதை அந்த தேவன் அந்த 2வது பகுதியை எப்படி மிகைப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆக உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவ பெயர் என்று சொல்லிக் கொடுக்கிற சவரியாரோ அந்தோனியாரோ ஆரோக்கியமாதோ என்று பெயர் வைத்துக் கொள்வது அல்ல. யோசித்து பாருங்கள், எதை வைக்க வேண்டுமாம்? அன்பு வைக்க வேண்டும். என் மனைவியிடத்திலே, என் கணவனிடத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே, என் உறவுகளிடத்திலே, என் சபை கூடி வருகிற என்னுடைய சபை மக்களிடத்திலே நான் எந்த அளவிற்கு அன்பாக இருக்கிறேன், எவ்வளவு உண்மை உத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை தான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதை சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த அந்த நற்செய்தியாக இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்ட இரட்சகர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருப்பீர்களே ஆனால் ஐயா நீங்கள் என்னுடைய சீஷர்கள். யாருடைய சீஷர்கள்? இயேசுடைய சீஷர்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் என்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆக நாம் அன்போடு தான் இருக்கிறோமா? கவனித்து பார்க்க வேண்டும். அந்த அன்பு உலக பிரகாரமாக இருக்கிறதா? யோசிக்க வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த அன்பு. ஏனென்றால் அன்பின் கடைசி நிலை என்ன தெரியுங்களா? கடைசி நிலையும் முதல் நிலையும் ஒன்றே ஒன்றுதான், சகிப்பது, அதை ஏற்றுக்கொள்வது. இதைதான் கர்த்தர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதனால்தான் சீர்கட்ட இந்த உலக தலைமுறையிலும் இந்த பரிசுத்தம் இல்லாத இந்த மக்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி அதிலிருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த கிறிஸ்துவின் மார்க்கம் வழி நிறைந்தது என்பதை வேதம் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்படி கிறிஸ்துவ மார்க்கம் வழி நிறைந்ததாக இருக்க முடியும்? அது வழியை உண்டாக்குமா? ஏனென்றால் நம் ஏற்கனவே பிலிப்பியா பட்டணத்துக்கு பவுல் எழுதும் போது பார்த்தோம் 3:18 அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான், காரணம் வலி மிகுந்ததுதான் கிறிஸ்தவம். இந்த மார்க்கம் சாதாரண விஷயம் அல்ல. வாசித்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். ஆமென். அந்த வசனம் எப்படி பதிவு செய்கிறது? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஐயா, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள் நமக்கு மிக கவனமாக சொல்லிக் கொடுப்பது இதுதான். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தி. பக்தி என்றால் அன்பு, கீழ்ப்படிதல் என்று தமிழிலே அர்த்தம் வருகிறது. அப்போ அடுத்த வார்த்தையும் கவனிங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பாயிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை மனதாயிருக்கிற யாவரும். நான் இனி தேவனுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படி என்று நினைத்துக் கொண்டு தன் தொழிலே பொய் சொல்ல முடியாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நான் பார்க்கிற வியாபாரத்திலும், நான் செய்கிற தொழிலிலும், நான் என்னுடைய வேலை நிமித்தமாக அலுவலகங்களிலும் நான் எங்கேயாவது அதிகாரிகளுக்கு உண்மையாக நான் பொய் சொல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா? பயம். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் முதல் வசனம் பார்த்தோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். வேறு வழி இல்லை. இப்படி இருப்பவர்களுக்குத்தான் யோவான் மூலமாக மீண்டுமாக பதில் சொல்கிறார். யார்? இயேசுவே பதில் சொல்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அவ்வளவுதான் சகோதரனே, சகோதரியே, திடன் கொள்ளுங்கள். எப்படி? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுத்தான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால்தான் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். என்னிடத்திலே சமாதானம். அதனால்தான் அவர் சொன்னார். எப்படி? உலகம் தருகிற சமாதானத்தை நான் தரவில்லை. உலகம் தருகிற சமாதானம் ஒரு நிமிடமோ, அதிகபட்சம் போனால் 3 மணி நேரமோ, எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். காரணம், உங்கள் உலகத்திலே எனக்கு உண்மையாக இருக்க நீங்கள் மனதாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிறார்,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யார்? எனக்கு சீஷராக நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அவருக்கு சீஷராக நாம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன் ஐயா. நான் உலகத்தை ஜெயித்தால் எனக்காக இருக்கிற நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்றுதான் அதன் பொருள். அப்போஸ்தலர் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். ஆமென். 6வது வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். ஆமென். என்ன நிகழ்வு நடந்திருக்கிறது? பவுல் கோபம் கொண்டு பேசுவதற்கு முன்னதாக ஒரு மனிதனைத்தான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவன் யார்? இந்த பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு மாய வித்தைக்காரன். அது மாத்திரமல்ல, அவன் என்னவாக இருக்கிறான்? கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான். குறிப்பாக அவன் ஒரு யூதனாக இருக்கிறான். இவையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். உங்களை பார்த்து கேட்பார்கள், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்களா என்று உலகத்தார் கேட்பார்கள். ஆமாம், யூதனிடத்திலே கள்ள தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இடத்திலும் பொய் சொல்லுகள் இருப்பார்களே, அவர்கள் தானே இந்த தசமபாகம் காணிக்கை 3 தேவன் என்று நாம் சொல்லிக்கொண்டு உலகளாவிய புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல. அப்படி இங்கிருக்கும் பொழுது அங்கிருப்பதற்கு என்ன? அவனை பார்த்து தான் சொல்லுகிறான் பவுல், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே. யாராம் நீதிக்கெல்லாம் பகைஞன்? யார்? இவர்கள்தான் கர்த்தருடைய வார்த்தையை தங்களுக்கு சாதகமாக புரட்டி பேசிக் கொண்டு வருவார்கள். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வேதவசனை வாசித்து எவ்வளவு பிரசங்கங்களை நீங்கள் யூடியூப்லே இல்லை செய்திகளிலே கன்வென்ஷன் மீட்டிங்களே கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது ஆவியின் கனியும் பரிசுத்தம் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று கவனியுங்கள். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த இருதயம் மிக முக்கியம் என்று வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஐயா, உன்னுடைய மனம்தான் உனக்கு பிரச்சனை. மத்தியில் சொல்லிக் கொடுக்கிறான், இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இருதயம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள். அதனால்தான் உங்கள் இருதயம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன். அந்த பரிசுத்தம் இருக்கிறதா இருதயத்தில? காரணம் 13:10 சொல்லுகிறது அப்போஸ்தலர் புத்தகம், எல்லா கவடம் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவன் எங்க இருக்கிறான்? அந்த இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் அது பிரச்சனையாக இருக்கிறது. அவனுக்கு பெயர்தான் பிசாசின் மகன். காரணம், அவன் பொய் சொல்லுவான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44, அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவன் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் இருந்து பேசுகிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பொய்யர், அதனால்தான் யாக்கோப்பு அவ்வளவு ஆதங்கப்படுகிறான். விபச்சாரனை, வேசித்தனம் உள்ளவர்களை என்று அவன் கோபப்படுகிறான். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் கோபப்படுகிறான். வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். யோவான் நிருபத்திலே 2ஆம் நிருபத்திலே சொல்லிக் கொடுக்கிறான், கிறிஸ்து உபதேசத்தை சொல்லி வராதவனை அவன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லிக் கொடுக்கிறான். எவ்வளவு ஆதங்கம் இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்குமேயானால் பரலோகம் நமக்கு கிட்டே இருக்கிறது, தூரத்தில் இல்லை. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பந்தி எடுக்கும் பொழுது பேசிக் கொள்கிறோம், அது வார்த்தையை தியானிக்கிறோம் அல்லவா? இங்கே பவுல் சொல்லுகிறது விஷயம் அதுதான். நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இன்று ஓயாமல் தான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓயாமல் தான் பொய்யை பொய்யென்று தெரியாமலேயே பேசி கொண்டு வருகிறார்கள். அது ஒரு கூட்டம். அவர்களை விட்டு விடுவோம், வீட்டு சபைக்குள்ளே வருவோம்.
எங்கும் அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் இவ்வளவு ஆதங்கத்தோடு பேசுகிறோம். எங்கும் பொய் கலந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கு இவ்வளவு ஆதங்கத்தோடு இதை குறித்து விவாதிக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இங்கே அசுத்தத்திற்கு இடமில்லை. பரிசுத்தம் 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 தான். ஆக இது போன்ற சிறுகட்ட இந்த தலைமுறையிலிருந்து நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து இந்த பகுதியை முடிப்போம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமேன். ஆமேன். எப்படி? இன்னும் அநேக வார்த்தைகள்னா என்னவாக இருந்திருக்கும்? அந்த வார்த்தைகளை குறித்து அவன் சாட்சி சொல்லி இருக்கிறானே, சாதாரணமாக சொல்லவில்லை. அவன் இன்னும் அநேக வார்த்தைகளாலும், வேத வார்த்தைகளாலும், ஆக வேத வார்த்தைகளை சொன்ன பொழுது நடந்த அங்க அற்புத அடையாளங்களை சாட்சியாக கூறி, ஏன் கூறுகிறான்? அவன் பேசிய பொழுது 3000 பேருக்கு மேல், கிட்டத்தட்ட 3000 பேர் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். 3000 பேர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்கள் தான். அதைத்தான் 41வது வசனம் பதிவு செய்கிறது. ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினமே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அவன் சொல்லுகிறான், இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. என்ன சொல்கிறது? மாறுபாடு உள்ள இந்த சந்ததி, நீங்கள் தேவன் ஒருவர் என்று சொல்வீர்கள், இல்லை அவர்கள் 3 பேர் என்று சொல்வார்கள். இன்னொரு நபர் 2 பேர் என்று சொல்வார்கள், இல்லை புனிதர்களையும் சேர்த்து 300 நபர்களுக்கு மேல் என்று சொல்வார்கள். அவர்கள்தான் நாளுக்கு ஒரு தேவன் என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால் இந்த மாறுபாடு உள்ள, இந்த மார்க்கம் உள்ள, வேறு வேறு மார்க்கம் உள்ள, மாறுபாடு உள்ள, நம் ஊரிலே வழக்கத்துக்கு சொல்வார்கள் அல்லவா, கிராம பகுதியிலே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். ஆமாம், அவர்கள் மனதிற்கு ஏற்ற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். தமிழகத்தின் தென்கோடிக்கும் வடகோடிக்கும் கிழக்கு பக்கமும் நீங்கள் சென்றீர்கள் ஆனால் அநேக மாவட்டங்களிலே கிறிஸ்தவ சபைகள் பெருகி இருக்கிறது, புற்று செல்களை போன்று. அவர்கள் வாய்க்கு வந்தது, மனதிற்கு வந்ததுதான் அவர்கள் இயேசு என்று சொல்லி உதைக்கிறார்கள். பாரம்பரிய சபைகளும், பெந்தகோஸ்து சபைகளும், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொண்டு புராட்டஸ்டன்ட் சபைகளும் பெருகி இருக்கக்கூடிய பகுதிதான் அது. யாராவது ஒரு சிலர் தானே கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாறுபாடு உள்ள சந்ததி, அது மாறுபாடு உள்ள கூட்டம் என்று கூட சொல்லவில்லை, சந்ததி என்று அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று பொருள். மாறுபாடுள்ள இந்த சந்ததி இன்று வாசித்தாலும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பவுல் சொல்லிவிட்டு, பேதுரு சொல்லிவிட்டு போனாலும், இன்றும் வாசிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது, கர்த்தர் பேசுகிறார், இன்று மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை எப்படியா ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அது புத்தி, அது வார்த்தை அல்ல. அவன் நமக்கு என்ன சொல்லுகிறான்? புத்தி சொல்லுகிறான். ஏனென்றால் இது போன்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது, கடிந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது யாருக்காவது சந்தோஷம் வருமா? ஆனால் 41 சொல்லிக் கொடுக்கிறது, அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். 40 சொல்லுகிறது, இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லி சாட்சி கூறினான். அந்த அநேக வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் 41 சொல்லுகிறது, அந்த வார்த்தைகளை அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அங்கே மீண்டுமாக நீங்க பிறக்கிறீர்கள். இல்லை இல்லை, இது உபதேசம் சரியில்லை என்று நீங்கள் உள்ளம் உங்களை கடிந்து கொள்ளுமேனால் தயவாக உங்களுக்கு பதிவு செய்கிறோம், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இன்னும் எவ்வளவு சந்தேகம் வருகிறதோ நீங்கள் தேவன் அதை சரி செய்வார். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27 சொல்லிக் கொடுக்கிறது, எப்படியாம் அபிஷேகம் செய்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக போதை முழுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான். ஆக அவரிடத்திலே போய் நாம் அமரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் விலகையே ஆக வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த மாறுபாடுள்ள அந்த கள்ள தீர்க்கதரிசி ஆகிய அந்த யூதனை பார்த்து அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பகைஞன், நீதிக்கெல்லாம் எதிரி என்று சொல்லிக் கொடுக்கிறான் பவுல். ஆக இன்று நம்மிடத்திலும் கூட உலகத்தை விட்டு பிரிந்து வர முடியாத சூழல் எங்கேயாவது இருக்கிறதா? ஒரே வசனத்தை வாசித்து விட்டு முடிப்போம். கடைசியாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து கடந்த முறை வாசிக்கப்பட்ட வசனம்தான் 2 நாளாகவும் புத்தகம்
36வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய 14 பிரதர் 14. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டு எடுத்தான். ஆமென். 2 நாளாகமும் 36:14. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். இந்த நாளுக்காக கடைசியாக வாசிக்கக்கூடிய இந்த பகுதி என்ன சொல்கிறது? நன்றாக கவனியுங்கள். புதிய உடன்படிக்கை உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது. 1 பேதுரு 2:9. ஆக ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் ஆசாரிய கூட்டம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும், ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரபலமான நபர்கள், கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள், மக்கள் மத்தியிலே இவர் சிறந்த போதகர், சத்தியத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கிறார், அடிக்கடி 5 நிமிடத்திற்கு ஒரு முறை யூடியூப்ல செய்தியை பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறார், நல்ல செய்தி இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அவ்வளவு புட்டு புட்டாக வைக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய இந்த நபர்கள், அவர்களோடு யார் சேர்ந்து கொண்டார்கள்? ஜனங்களும் கூடி. இன்று பெரிய பெரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களிடத்திலே கர்த்தர் ஒருவர் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நம்மை தூசிப்பார்கள். அவர்களுக்கு யார் தேவை? அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையின் போதகர் தான் சரி, இதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஆசாரியர் தான் சரி. ஆக ஆசாரியரில் மிக முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரதானமானவர்கள் அவர்களும் ஜனங்களும் கூடி என்ன செய்தார்களாம்? புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பிரித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நேரம் இருந்தால் தனித்தனியாக பிரித்து வாசித்து பாருங்கள். புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தருடைய எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இன்று தேவனுடைய ஆலயம் எதுவாக இருக்கிறது? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லிக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16 சொல்லிக் கொடுக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம். எப்படி? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. யார் இதை தீட்டுப்படுத்தினார்கள்? புறஜாதிகளின் அருவருப்பின்படி செய்கிறவர்கள் யார்? கிறிஸ்துமஸ் வேதத்தில் இருக்கிறதா? கல்லறை பண்டிகை வேதத்தில் இருக்கிறதா? இதோ இன்று விழாக்காலம் என்று ஏப்ரல் மே மாதங்களை கொண்டாடி தீர்ப்பார்களே, ஜூன் மாதம் முதல் ஊருக்கு திருவிழாக்கள் இருக்கிறது, கிறிஸ்துவ திருவிழாக்கள். இதெல்லாம் வேதத்தில் எங்கு இருக்கிறது? ஆக புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று எரேமியா புத்தகம் சொல்வதை விட இன்று இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமும் ஊரோடு ஒட்டித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அநேகரை என்ன பண்ணுகிறார்கள்? தீக்கடக்க பண்ணுகிறார்கள். அவர்கள் தீயிலே நெருப்பிலே விழ பண்ணுகிறார்கள். யார்? இந்த ஆசாரியரில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று புதிய உடன்படிக்கை சொல்லிக்கொண்டு வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? விக்கிரக வழிபாடு செய்கிறார்கள். மனித வழக்கத்தின்படி மனிதனை வணங்கக்கூட மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதனுக்கு மனித வணக்கம். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. புறஜாதிகளுடைய சகல அருவருப்பு. புறஜாதி என்று சொன்னாலே வேதம் சொல்லுகிறது அருவருப்பு என்று சொல்லுகிறது. ஆக அங்கிருந்து பிரிந்து வந்த நாம் மீண்டுமாக அதே வேலையை செய்வோம் என்றால், திருவிழாக்களிலே பங்கெடுப்போம் என்றால், கடந்த முறையே பதிவு செய்தோம். எப்படி?
என் மாமன் அழைக்கிறார், மச்சான் அழைக்கிறார், தங்கை அழைக்கிறார், அக்கா அழைக்கிறார்கள், அத்தை அழைக்கிறார்கள் என்று உறவுகளின் பெயர்களை சொல்லிக் கொண்டு பிள்ளைகள் விடுமுறையில் தானே இருக்கிறார்கள், வந்து 2-3 நாட்கள் தங்கிவிட்டு போகட்டும், நீங்கள் என்ன சாமியா கும்பிட போகிறீர்கள், தேர்விலே தேரை வந்து பார்க்க போகிறீர்களா, சப்பரத்திற்கு மாலை போட போகிறீர்களா என்றெல்லாம் நம்முடைய இருதயத்தை கரைந்து புறஜாதிகள் அருவருக்கும்படி செய்வதற்கு தூண்டக்கூடியவர்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. காரணம், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதற்கு கூடவே ஆட்கள் இருக்கலாம். இதைத்தான் வேதம் சொன்னது. சீர்கட்ட இந்த உலக தலைமுறையிலிருந்து நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். வேதம் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, உள்ளதை உள்ளதென்று சொல்லவும் செய்யவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் நேரம் கிடைக்கும் பொழுது ஆழமாக நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். காரணம், இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது நமக்கு. அவருடைய வருகை மிக சமீபம். இந்த ஒரே ஒரு வாகனத்தை விட்டுவிட்டோம் என்றால் இனி நமக்கு ஒரு வேறு வாகனம் அல்ல பரலோகம் செல்வதற்கு. அதற்கு திராணி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த சிந்தையோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். அடுத்த முறை இன்னொரு நாளில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உலக வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை உமது ரத்தத்தினாலும் உம்மை பற்றும் விசுவாசத்தினாலும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தீர்களப்பா. ஆனாலும் நாங்கள் இன்னும் எங்கேயோ ஒரு சில இடத்திலே உலகத்தை விட்டு பிரிய முடியாமல் தவிக்கிறோம். யாருக்காகவோ நாங்கள் உம்மை விட்டு கொடுத்த நாட்கள் உண்டு. அதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. என் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய நபர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு எங்கள் இருதயத்தை பழக்கவையும் ஆவியானவரே. அப்பா, எங்களுக்காக நீர் சிந்திய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அதை நாங்கள் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்கள் இருதயத்திலும் எங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் எங்களுக்குள் ஏற்படுகிறது ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு அப்படியாய் கொடுங்க. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட சகோதரனையும் சகோதரியும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய ஒவ்வொரு சிந்தையிலும் நீர் இருக்க வேண்டும். எங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற அசுத்த சிந்தனைகள் அத்தனையும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று ரோமர் புத்தகம் சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய சிந்தையின்படியே வாழ எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. இது அப்படியே எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி தகப்பனே. ஒரு விஷயை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Thank you. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother.